நியாயப்படுத்துகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. வாலிப தம்பி தங்கச்சி, நியாயப்படுத்துகிற அந்த சுபாவம் உனக்குள்ளே இருக்குமானால், நான் பண்ணது சரி, நான் பண்ணது தப்பு இல்ல, எல்லாரும் பண்ணலையா, நான் பண்ண, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல, இது என்ன தலை போற விஷயமா அப்படின்னு நீங்க நியாயப்படுத்தினீர்களே ஆனால், நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கவே மாட்டார். கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கவே மாட்டாரு. நியாயப்படுத்தக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. என்னால முடியல ஆண்டவரே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆனா ஒரு நாள் உங்களை என்ன பண்ணிடாதீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நியாயப்படுத்திடாதீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?